உங்கள் அனைவரது உள்ளங்களிலும் சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும் என சொல்லிக்கொண்டே இன்றைய லெக்சர்ஸ் என்னன்னு சொன்னால் இது எலக்ட்ரானிக்ஸ் வீடியோஸ் 7வது வீடியோ. குறிப்பாக டிரான்சிஸ்டர் 2வது வீடியோ. தொடர்ச்சியாக பார்க்காத என்ன செய்யுங்கன்னு சொன்னால் பார்த்து கொண்டு வந்தால் பூரண விளக்கத்தை நீங்கள் இது வரைக்கும் எடுக்கலாம். என்னென்னு சொன்னால் நான் இன்றைக்கு என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் போன லெக்சர்ஸில் வந்து டிரான்சிஸ்டர் அமைப்பை பற்றி படித்தோம். டிரான்சிஸ்டர் எப்படி தொழிற்படுது, அதை எப்படி நம்ம குறிக்கிறோம், குறியீடையும் அதோட எக்ஸனையும் பற்றி படிச்சிட்டோம். இன்றைக்கு வந்து நம்ம பொதுவாக சுற்றுகளில் சர்க்யூட்ஸில் எப்படி டிரான்சிஸ்டரை நம்ம வைக்க போகிறோம்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னே நான் சொல்லிட்டு வரேன். உங்களுக்கு தெரியும், நம்ம ஏற்கனவே டயோடு இது படிச்சிட்டோம். டயோட குறியீடு தெரியும். டயோடுக்கு வரும் 2 டெர்மினல், இன்புட் அவுட்புட் 2 டெர்மினல். அதே மாதிரி டிரான்சிஸ்டரை நம்ம பார்த்தோம்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், டிரான்சிஸ்டர் குறியீடு ஏற்கனவே படித்து தந்துட்டேன். இதை நம்ம பேஸாக எடுத்தோம்னு சொன்னால் எந்த பக்கம் அம்புக்குறி இருக்குதோ அவர் நமக்கு எமிட்டரை தருவார், மற்ற பகுதி சியை தருவார். இது என்னன்னு சொன்னால் 3 டெர்மினல் இருக்குது. இதுக்கு 2 டெர்மினல், இதுக்கு 3 டெர்மினல். உங்களுக்கு விளங்கும், BCE 3 உருவமைப்புகள் இருக்குது. நான் இங்கே என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால், இதை சுற்றுகளில் ஏன் பயன்படுத்துவோன்னு சொன்னால் பேசிக் நோக்கமே வந்து நம்மட டிரான்சிஸ்டர் எங்கே யூஸ் ஆகும்னு சொன்னால் எம்ப்ளிஃபிகேஷன், விரியலாக்கம், அடுத்தது சுவிட்ச், எஸ் சுவிட்ச். இங்கே ரெண்டுலையும் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். இவர் நமக்கு மிக முக்கியமான ஒரு தொழிற்பாடு எம்ப்ளிஃபிகேஷன். விரியலாக்கம்னு சொன்னால் நம்ம எங்கேயாவது ஒரு இன்புட்டை கொடுத்து ஒரு அவுட்புட்டை நம்ம எங்கேயாவது வெளியெடுப்போம். உதாரணமாக இந்த 3 சர்க்யூட் இருக்குது. 3 வகையாக நம்ம சர்க்யூட்டில் பயன்படுத்துவோம். பொது அடிச்சுற்று, பொது காலி சுற்று, பொது சேகரிப்பான் சுற்று. இந்த 3ல் ஒரு பகுதியை கொமனாக்குவோம். ஏன்னு சொன்னால் நான் ஒரு இன்புட் ஒன்று கொடுத்து அவுட்புட் ஒன்று எடுக்கணும். நான் இது ஒரு சர்க்யூட்டாக கருதினேன்னு சொன்னால் ஒரு இன்புட்டுக்கு 2 டெர்மினல் தேவை, அவுட்புட்டுக்கு 2 டெர்மினல் தேவை. உங்களுக்கு சாதாரணமாக தெரியும், 2 டெர்மினல் இருந்தால் தான் நான் என்ன செய்யலாம், இன்புட் ஒன்று கொடுக்கலாம், அதே மாதிரி அவுட்புட் ஒன்று கொடுக்கலாம். ஆனால் எங்களுக்கு இங்கே 3 டெர்மினல் தான் இருக்குது. என்ன செய்யலாம்? நான் என்ன செய்யலாம்னு சொன்னால் ஒரு டெர்மினலை பொதுவாக்கலாம். இவருக்குள்ள ஒரு டெர்மினல் என்ன செய்யலாம், பொதுவாக்கலாம். இன்புட்டுக்கும் இவர் பொதுவாக இருப்பார். இப்போ இதுவும் 2 டெர்மினல், இதுவும் 2 டெர்மினல். ஆனால் இதே நம்ம மொத்தத்தையும் 3 டெர்மினல் தான் நம்ம இங்கே 4 டெர்மினல் ஆக்கியிருக்கோம். அதுதான் நான் என்ன செஞ்சுக்கிறேன், ஒரு டெர்மினலை நான் கொமன் ஆக்கி இருக்கிறேன். இதைத்தான் நம்ம இங்கே தனியாக படிக்க போகிறோம். எப்படின்னு சொன்னால் பொது அடிச்சுற்று. இவருக்கு என்ன செய்வாருண்டா, இந்த அடி உங்களுக்கு தெரியும், இந்த கோடு வார பகுதி எல்லாம் பி. இங்கேயும் பி போட்டோம்னா இது பி. இது பி. அம்புக்குறி எந்த பக்கம் நோக்கி போகுதோ நான் இந்த பாடத்தில் உங்களுக்கு விளங்கப்படுத்துறதுக்காக எடுக்கிறேன். NPN டிரான்சிஸ்டர் தான் நீங்கள் நான் வரைஞ்சிருக்கிறேன். ஒரே ஒரு இடத்துல தான் PNPயை நான் விளங்கப்படுத்துவேன். இதை நீங்கள் மாற்றி வரைஞ்சி கொண்டா சேர்க்கிட்ட PNPயாக மாறும். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. பேசிக்காக நல்லா எல்லாத்தையும் விளங்கி கொண்டீங்கன்னா மிக இலகுவாக இருக்கும். நான் என்ன செஞ்சுக்கிறேன், பியில இருந்து ஈயை நோக்கி மின்னோட்டம் ஓடும். இது ஈன்னு சொன்னால் மற்ற டெர்மினல் சி. இது இ, இது சி. இது இ, இது சி. உங்களுக்கு இங்கே பார்க்கலாம், இந்த சுற்று பாருங்க, BEC அடி காலி சேகரிப்பான். நான் இந்த இடத்துல என்ன செஞ்சுக்கிறேன்னு சொன்னால், இந்த பாதத்தை நான் என்ன செஞ்சுக்கிறேன், இவரோட ஜாயின் பண்ணிக்கிறேன், அதே மாதிரி இவரோடையும் ஜாயின் பண்ணியிருக்கிறேன். இந்த சர்க்யூட்டை பொறுத்த வரையில் இந்த பி ஆனவர் என்ன செய்வார்னு சொன்னால், இவருக்கு இன்புட்டாகவும் தொழிற்படுவார், அவுட்புட்டாகவும் தொழிற்படுவார். எப்பயுமே வந்து நமக்கு இந்த சைட் சர்க்யூட் இன்புட்டாக தொழிற்படும், அதே நேரம் இது அவுட்புட்டாக தொழிற்படும். இதில் இது இன்புட், இது அவுட்புட், இதில் இன்புட், இது அவுட்புட். நான் இங்கே பேஸை வந்து நான் என்ன செஞ்சுக்கிறேன்னு சொன்னால் கோமனாக தொழித்திருக்கிறேன். அதே மாதிரி எமிட்டர், அதே மாதிரி கலெக்டர் செய்வேன். நான் இப்போ இவரில் இருந்து ஒரு சர்க்யூட்டில் இருந்து ஒரு சிக்னலை கொடுத்து, ஒரு வீக் சிக்னலை கொடுத்து நான் என்ன செய்கிறேன், எனக்கு தேவையான மாதிரி சிக்னல் ஒன்று எடுத்துக்கொள்கிறேன். இப்போ நம்ம இங்கே செக் பண்ண வேண்டியது இருக்குது. நான் ஒரு கரண்ட்டை கொடுத்தா எப்படி கரண்ட் வெளியே வரப்போகுது, அதில் நயம் என்ன, அதில் விரியலாக்கம் என்னன்னு பார்ப்போம். அதே மாதிரி வோல்டேஜ், அதே மாதிரி பவர். இது 3 விஷயம் தான் நமக்கு எலக்ட்ரானிக்ஸில் பேசிக்காக தேவை. சாதாரணமாக பார்க்க போகிறோம். முதல்ல மின்னோட்ட நயம்டா என்ன? மின்னோட்ட நயம்னு சொல்கிறது வந்து G5 குறிப்பாங்க, கெயின் மின்னோட்டம், எலக்ட்ரிசிட்டி. G5 குறிப்பாங்க. இது எப்பயும் வந்து I அவுட் ஓவா I இன். உங்களுக்கு தெரியும், எப்பயும் நம்ம அவுட்புட்டுக்கு கீழே தான் இன்புட்டை கொடுப்போம். நம்ம பெர்சன்டேஜ் பார்க்க போகல, எத்தனை பேர் நான் இவ்வளோ பெர்சன்டேஜ் கொடுத்து இத்தனை இது வந்திருக்குது, எவ்வளவுக்கு இது விரியலாக்கம் அடைஞ்சிருக்குது, இது என்ன மின்னோட்ட நயம். நான் சொல்ல எழுதி கொள்ளலாம், அல்லது ஸ்கிரீன்ஷாட் அடிச்சு கொள்ளலாம். மின்னோட்ட நயம்
சொல்லுவாங்க, அல்லது விரியலாக்க மின்னோட்டம். விரியலாக்கல் மின்னோட்டம். ஸோ இவரே மாதிரி நான் என்ன செஞ்சேன்னு சொன்னா மின்னோட்ட நயம் அல்லது விரியலாக்கல் மின்னோட்டம். ஸோ இவரே மாதிரி வேகமாக சொல்லி கொண்டு வாங்க. வோல்டேஜுக்கு என்ன வரப்போகுது, கெயின் வோல்டேஜ் என்ன வரப்போகுது. ஸோ வோல்ட் அளவு நயம் அல்லது விரியலாக்கல் வோல்ட் அளவு என்ன எப்படி வரப்போகுது சமன்பாடு, பி அவுட் ஓவர் பி இன். ஸோ எவ்வளவு வோல்டேஜ் அவுட்புட்டாக வருதோ நம்ம எவ்வளோ கொடுத்தோமோ அதோட ரேஷியோ தான் என்ன, ஜிவி. அதே மாதிரி ஜிபி என்ன, ஸோ பவர் கெயின் எவ்வளோ வலு நயமாக இருக்குது, வலு நயம் அல்லது விரியலாக்கல் நயம். ஸோ இது என்ன மின்னோட்ட நயம் அல்லது இது ஜிவின்னு சொல்கிறது வோல்ட் அளவு நயம். அதே மாதிரி ஜிபின்னு சொல்கிறது என்ன நமக்கு, ஸோ பவர் கெயின். ஸோ எவ்வளவு பவரை நம்ம வலுவை நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், கெயின் பண்ணியிருக்கிறோம்னு பார்க்கத்தான் இது விரியலாக்கல் பவர். ஸோ இவருக்கும் நீங்கள் இதே மாதிரி தான் பி அவுட் ஓவர் பி இன். எவ்வளோ வலு வெளியே வருதோ அதை நம்ம எவ்வளோ வலுவான கொடுத்தோம் அதால் பிரித்தோம்னு சொன்னால் மிக இலகுவாகலாம். இந்த 3 நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த 3 வச்சு தான் நான் அந்த சர்க்யூட்டை ஒப்பிட போகிறேன். ஸோ இந்த 3 சர்க்யூட்லேயும் எந்த சர்க்யூட் நம்ம கூட யூஸ் பண்ண போகிறோம் ஏன்னு சொன்னால் இது 3மே நமக்கு சரியாக இருந்தால் அவர் இது 3மே அதிகரித்தா ஜிஐ அதிகரித்தா கரண்ட் கூடுது, அதே மாதிரி வோல்டேஜ் கூடுது, பவர் கூடுது. அவரை நம்ம என்ன செய்யலாம், எல்லா சர்க்யூட்டுக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த 3ஐயும் நம்ம டெஸ்ட் பண்ணுவோம். 3 பொது அடிச்சுற்றையும் அதே மாதிரி ஸோ காமன் எமிட்டரையும் காமன் கலெக்டர் சர்க்யூட்டையும் நம்ம என்ன செய்வோம்னு சொன்னால் இங்கே நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ நான் முதல்ல ஸோ ஒரு என்பிஎன் டிரான்சிஸ்டர் என்ன செய்கிறேன், ஒரு என்பிஎன் டிரான்சிஸ்டரை காமன் பேஸ் சர்க்யூட்டில் தொடுக்க போகிறேன். ஸோ என்பிஎன் டிரான்சிஸ்டர் எடுத்துக்கிறேன். இந்த படத்தில் வரைஞ்சிலேன்னு உங்களுக்கு இலகுவாக பார்க்கலாம். என்ன செய்யலாம், என்பிஎன் டிரான்சிஸ்டர் எடுத்துக்கிறேன். ஸோ நான் என்ன செய்யணும், டிரான்சிஸ்டரை நம்ம வளமையாக வரைகிறது இப்படி நான் திருப்பி வச்சு என்ன சொன்னால் பேஸத்தை நம்ம எங்கால வரைவோம், வளமையாக வரைகிறது இப்படி நான் திருப்பி வச்சு பேஸ் எங்கால வைக்கிறேன்னு சொன்னால் இந்த பேஸை நான் என்ன செய்ய போகிறேன், ஒரு கம்பியோட தொடுத்து ஈயோட தொடுப்பேன். அதே மாதிரி இந்த சியோட சேகரிப்பான் கரெக்டரோட தொடுப்பேன், எமிட்டரோட தொடுப்பேன். ஸோ அப்போ இந்த சுற்று இங்கேயும் 2 டெர்மினல் உங்களுக்கு தெரியும், இங்கே பார்த்தா இங்கேயும் 2 டெர்மினல். ஸோ இங்கே நம்ம இன்புட் கொடுக்க போகிறோம், அதே மாதிரி இங்கே 2 டெர்மினல், இங்கே அவுட்புட் கொடுக்க போகிறோம். நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் ஒரு டிரான்சிஸ்டர் அழகாக வேலை செய்யணும்னு சொன்னால் நம்ம எப்பயும் என்ன செய்வோம், அதில் பிஇ சந்தியை ஃபார்வர்ட் பயஸில் கொடுப்போம், முன்முக கோடல். பேட்டரியை நேர்முனையையும் மறைமுனைக்கும் இருக்கிறது தான் ஃபார்வர்ட் பயஸ். அதில் ஒரு கேஸே இல்லை, உங்களுக்கு ஏற்கனவே படிப்படியாக படித்து கொண்டு வரோம். ஸோ அதே மாதிரி அடுத்த ஜங்ஷன் பிசி சந்தியை நான் என்ன செய்வேன், ரிவர்ஸ் பயஸில் கொடுப்பேன். ரிவர்ஸ் பயஸ்ன்னு சொல்றது பின்முக கோடல். ஸோ ஒரு டிரான்சிஸ்டர் தொழிற்படுறதுக்கு இது தேவை. ஸோ இதில் விளக்கத்தை நம்ம பின்னுக்கு பார்ப்போம் அடுத்தடுத்த லெக்சர்ஸில். ஸோ விஐ கேரக்டரிஸ்டிக் பார்க்க போகல இது சம்பந்தமாக விளங்கப்படுத்துகிறேன். நான் பிஇ சந்தி எப்பையும் ஃபார்வர்ட் பயஸ்லையும் அதே மாதிரி பிசி சந்தி எப்பையும் ரிவர்ஸ் பயஸ்லையும் தொடுப்பேன். ஸோ இதில் எனக்கு எந்த பிரச்சனையும் வரல. இப்போ என்ன செய்ய போகிறேன், இதில் எது பிஇ சந்தி, பிஇ சந்தி இது இந்த சந்தி, அதே மாதிரி பிசி சந்தி இந்த சந்தி. ஸோ பிஇ சந்தியில் உங்களுக்கு தெரியும் இது ஒரு என்பிஎன் டிரான்சிஸ்டர். ஸோ என்பிஎன் டிரான்சிஸ்டர் எப்படி வடிவமைச்சிருப்பாங்கன்னு சொன்னால் ஸோ இது இ, இது பி, இது சி. ஸோ இது என்பிஎன். ஸோ இவர் பிஆ இருப்பார், இவர் என்ன இருப்பார், இவர் என்ன இருப்பார், என்பிஎன். சரிதானே. இப்போ இந்த பிஇ சந்தியை முன்முக கோடல் எப்பயும் முன்முக கோடல்னு சொன்னால் இந்த பி நேர்முனை மாதிரி பியோட நேர்முனையை இணைக்கணும். இணைச்சிட்டீங்களா, ரைட். அதே மாதிரி ஈயோட அப்போ மறைமுனை. ஸோ இந்த பேட்டரி சரி. அதே மாதிரி பிசி சந்தி இந்த சந்தி, பிசி சந்தியை நான் என்ன செய்யணும்னு சொன்னால் பின்முக கோடல். உங்களுக்கு தெரியும் பி பிளஸ் அவரோட மைனஸை கொடுத்துட்டு அதே மாதிரி சி பிளஸ் என்ன செய்வோம், ப்ளஸ் முனையை கொடுப்போம். நான் ஒரு பேட்டரியை கூட்டிக் கொள்றேன் ஏன்னு சொன்னால் இது ஃபார்வர்ட் பயஸ், இது ரிவர்ஸ் பயஸ், அதிகமான வோல்டேஜை கொடுக்க வேண்டி வரும். ஸோ நான் இந்த கரண்ட்டை சொல்லுவேன் விஇஇன்னு சொல்லுவேன். ஸோ இவரை சொல்லுவேன் விசிசி பேட்டரின்னு சொல்லுவேன். இந்த சர்க்யூட்டை வரைஞ்சிக்கோங்க. இந்த சர்க்யூட் தான் உங்களுக்கு முக்கியம். இந்த சர்க்யூட்டை விளங்கினீங்கன்னா சரி. ஸோ எப்போதும் என்ன செய்யும்னு சொன்னால் ஐஇ வெளிக்கிட்டு வெளியே போகும். உங்களுக்கு தெரியும் என்ன செய்யும், ஐஇ வெளிக்கிட்டு போகணும். வெளியே போகிற கரண்ட் ஐன்னு சொன்னால் ஐபியும் ஐசியும் என்ன செய்யும், உள்நோக்கி வரும். இதை நம்ம போன லெக்சர்ஸில் க்ளீனாக பார்த்துட்டோம் ஏன்னு சொல்லி இதுக்கு பூரணமாக விளங்கப்படுத்தியிருக்கிறேன். விளங்காட்டி அங்கே இது பார்த்துக்கோங்க.
ஸோ இப்போ இது ஏண்ட இன்புட் சர்க்கிட், இது அவுட்புட் சர்க்கிட். இன்புட் சர்க்கிட் கரண்ட் என்ன? இன்புட் சர்க்கிட் கரண்ட் என்ன? IE. ஸோ நான் இங்கே என்ன செய்ய போறேன்னு சொன்னா இது எழுத போறேன், இதுக்கான தொடர்பு எழுத போறேன். IE ஓவர் இல்லை, முதலாவது அவுட்புட் கரண்ட் எழுதணும். அவுட்புட் கரண்ட் என்ன? IC ஓவர் IE. ஸோ அவுட்புட் கரண்ட் ஓவர் இன்புட் கரண்ட். ஸோ இது உங்களுக்கு தெரியும், இது அதிகரிக்குதா குறையுதா என்னன்னு பார்க்க போறோம். ஸோ உங்களுக்கு தெரியும், ஒரு தொடர்பு சொல்லி தந்திருக்கிறேன். நான் சொன்னேன் IE சமன் IB பிளஸ் IC. உங்களுக்கு தெரியும், உள்நோக்கி வர கரண்ட் எதுக்கு சமனாயிருக்கும் சொன்னா வெளிநோக்கி போற கரண்ட்டுக்கு சமனாயிருக்கும். கிர்ச்சாஃப் கரண்ட் லா KCL பயன்படுத்தினா. அதுக்கு ஒரு இன்னொரு விஷயம் சொல்லி தந்தேன், இது 100 வீதம்னு சொன்னா இது 1 வீதம், இது கிட்டத்தட்ட 99 வீதம். ஸோ நம்ம என்ன செய்ய போறோம், கிட்டத்தட்ட 99 100ஆல பிரிக்க போறோம், கிட்டத்தட்ட 1க்கு சமம். ஸோ இங்க வோல்ட் அளவு நயம் இல்லை. ஸோ நம்ம எந்த அளவுக்கு அந்த கரண்ட் நயம் இல்லை, மின்னோட்ட நயம் ஏற்படையிலேன்னு சொன்னா நம்ம எந்த அளவு மின்னோட்டம் கொடுக்குறோமோ அதே அளவு மின்னோட்டத்தை தான் இது வெளியிடுது இந்த சர்க்கிட். ஸோ ஆனால் பரவாயில்லை, எனக்கு லொஸ்ட் இல்லை. ஸோ இதில் மின்னோட்ட நயம் இல்லை. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இதை நம்ம குறியீடால குறிச்சோம்னு சொன்னா இதை நான் வளமையாக குறிப்போம், அல்ஃபான்னு குறிப்போம். தேவைக்காக அல்ஃபான்னு குறிக்கிறேன். இது ரெண்டுக்குமான தொடர்பு எடுப்பேன். சரி, அதுக்கு பிறகு இதில் GA பார்த்துட்டோம். அல்ஃபா கிட்டத்தட்ட 1 ஏன்னு சொன்னா இது 1 வீதம், இது 99 கீழ் நீர்னா கிட்டத்தட்ட 99 கீழ் 100னா கிட்டத்தட்ட நான் 1 எடுக்கலாம். ஸோ எந்த பிரச்சனையும் இல்லை. அதே மாதிரி பாருங்க GVயை பாருங்க, கெயின் வோல்டேஜ் V அவுட். நமக்கு தெரியும் இந்த VCC கூட இருக்குமா VE கூட இருக்குமா. இது ரிவர்ஸ் பயஸ் சர்க்கிட், இது ஃபார்வர்ட் பயஸ் சர்க்கிட். உங்களுக்கு நல்லா தெரியும், ரிவர்ஸ் பயஸ் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கூட இருக்கணும். ஸோ V அவுட் கூட இருக்கும். V அவுட் வந்து இதை தனியாக எழுதினோம்னு சொன்னால் V அவுட் ஓவர் V இன். ஸோ GV இவரை நான் இங்கால எடுத்திருக்கிறேன். அப்படியே எவ்வளவுக்கு வோல்டேஜ் கெயின் ஆகுதுன்னு சொன்னால் இப்போ V அவுட் கூடு, V இன்னை விடு. ஸோ அப்போ GV நிச்சயமாக என்ன செய்யும், கூடும். ஸோ இவர் சரி, ஸோ இவரும் சரி, ஏதோ பரவாயில்லை. ஆனால் நயம் இல்லை. ஸோ அதுதான் சரி போடலை, நயம் இல்லை, கிட்டத்தட்ட 1. ஸோ ஆனால் கண்டிப்பாக வந்து என்ன செய்யுது, வோல்டேஜ் கூடு, இந்த வோல்டேஜ் கெயின் ஒன்று இருக்குது. ஸோ அதே மாதிரி பவரை பார்க்க போகிறேன். நீங்கள் இதில் என்ன செய்யலாம்னு சொன்னால் இதில் ஒரு பெரிய ஒரு வேலையும் செய்ய தேவையில்லை. P சமன் VIயை போடலாம், இல்லாட்டி அது சம்பந்தமான ஆரை போட்டுக்கொள்ளலாம், R இன்ட்டு I போட்டுக்கொள்ளலாம். இப்போ உதாரணமாக ஸோ V அவுட்னு சொல்கிறது உங்களுக்கு வந்து இப்படியும் நீங்கள் எடுக்கலாம். அந்த V அவுட்டை நீங்கள் என்னென்னு எடுக்கலாம்னு சொன்னால் V அவுட் என்னென்னு சொன்னால் எடுக்கலாம்னு சொன்னால் V சமன் IRல இருந்து நான் எடுக்கிறேன். V சமன் IRல இருந்து எடுக்கிறேன். V சமன் IRல இருந்து எடுத்தேன்னு சொன்னால் V அவுட்டுக்கான கரண்ட் என்ன, IC தர R அவுட். அதே மாதிரி IE தர இன்புட் கரண்ட் என்ன, IE தர R இன். உங்களுக்கு தெரியும் ICயை IEயால பிரிச்சா என்ன, அல்ஃபா. அல்ஃபா எதுக்கு சமன், கிட்டத்தட்ட 1க்கு சமன். அல்ஃபா எதுக்கு சமன், 1க்கு சமன். அதுக்கு பிறகு R அவுட் ஓவர் R இன். ஸோ நமக்கு தெரியும், இதையும் இப்படி பார்க்கலாம். இல்லைன்னு சொன்னால் நான் பேசிக்கே வரேன். ஸோ எந்த பிரச்சனையும் இல்லை. V சமன் IR, V அவுட் கரண்ட் என்ன IC, அதில் தடை என்ன R அவுட். ஸோ இன்புட்ற கரண்ட் என்ன IE, அதில் தடை என்ன R இன். ஸோ இது நம்ம தடைகளை தொடுப்போம். நான் விளங்கப்படுத்துறதுக்காக அடுத்தடுத்த சீரீஸில் விளங்கப்படுத்தும் தடைகளை எவ்வாறு தொடுக்கிறேன்னு சொல்லி. ஸோ இப்போ இங்கே பாருங்கள், அல்ஃபாவில் மாற்றம் இல்லை, அல்ஃபா கிட்டத்தட்ட 1 மாதிரி. ஸோ ஆனால் R அவுட் கூட R இன்னை விட, அப்போ நமக்கு என்ன செய்ய போகுது, GV என்ன செய்ய போகுது, அதிகரிக்க போகுது. இதில் இருந்து நம்ம என்ன செய்யலாம், வோல்டேஜ் கெயினை காணலாம். ஸோ நான் அடுத்தது நான் என்ன செய்ய போகிறேன், GP எடுக்க போகிறேன். GPன்னு சொன்னால் என்ன, பவர் கெயின். எவ்வளோக்கு பவர் கெயின் ஆகுதுன்னு பார்ப்போம். இது வரைக்கும் நம்ம காமன் பேஸ் சர்க்கிட் தான் பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஸோ எனக்கு தெரியும் வோல்ட் அளவு நயம், இந்த வலு நயம் வந்து எப்படி வரப்போகுது, பவர் அவுட் இன் கீழ் பவர் இன். ஸோ பவர் எப்படி எழுதுவீங்க, I ஸ்கேர்டு. ஸோ வெளியில் போகிற கரண்ட் என்ன, அவுட்புட் சர்க்கிட்ல கரண்ட் IC ஸ்கேர்டு இன்டு R அவுட்.
ஸோ உங்களுக்கு தெரியும் P சமன் VI V ஸ்கொயர்டு ஓவர் R சமன் I ஸ்கொயர்டு ஓவர் R. ஸோ நான் இந்த தொடர்பு இங்கே எழுதினேன்னு சொன்னால் IC ஸ்கொயர்ட் இன்ட்டு R அவுட். அதே மாதிரி கீழே இன்புட் கரண்ட் IE ஸ்கொயர்ட் இன்ட்டு R இன். ஸோ IC ஸ்கொயர்டு ஓவர் IE ஸ்கொயர்ட் நான் என்ன எழுதலாம், அல்ஃபா ஸ்கொயர்டு. அவர் கிட்டத்தட்ட ஒன்றின் வர்க்கம் என்ன, ஒன்று. கிட்டத்தட்ட ஒன்று எழுதியும் ஒன்று வர்க்கம் ஒன்று. ஸோ ஆனால் R அவுட் ஓவர் R இன் உங்களுக்கு தெரியும் R அவுட் அதிகரிக்கும். ஸோ ரிவர்ஸ் பயஸ் தடை அதிகம் ஃபார்வர்ட் பயஸை விட. அப்போ இந்த இது என்ன செய்ய போகுது, கணிசமான அளவு அதிகரிக்க போகுது. இதுக்கும் GP இருக்கும். ஸோ இவருக்கு ரெண்டு ஓகே. எனக்கு கொமன் பேஸ் சர்க்யூட்டை பொறுத்தவரையில் யார் யார் ஓகே. ஸோ மின்னோட்ட நயம் இன்னைக்கு இருக்கிறதுல கிட்டத்தட்ட ஒன்று. எவ்வளோ மின்னோட்டம் கொடுக்குறோனோ அதே மின்னோட்டம் வருது. ஆனால் வோல்ட்டும் பவரும் என்ன செய்யுது, கூடுது, அதிகரிக்குது. அப்போ நான் இவர் என்ன செய்யலாம், சர்க்யூட்ஸில் பயன்படுத்தலாம். ஸோ இந்த தொடர்புகள் அப்படி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம இதை விளங்கப்படுத்துறதுக்காக நான் இந்த இடத்த அழிக்கிறேன். ஒரு ஸ்கிரீன்ஷாட் அடிச்சுக்கோங்க, அழிச்சு கொண்டு வரேன். சொல்ல எழுதி கொண்டு போகிறது ஈஸி, அல்லது நீங்கள் செஞ்சு கொண்டு பார்த்து கொண்டு போகலாம். ரைட். ஸோ இப்போ இவருக்கு செய்ய போகிறேன். இந்த சர்க்யூட் எடுப்போம் தனி. ஸோ இவர் தான் நமக்கு ஒரு முக்கியமான சர்க்யூட். மூன்றும் அதிகரிப்பாக வருவார். இவரில் ரெண்டு அதிகரிப்பாக வந்தார். இங்கே பார்ப்போம். நம்ம எலக்ட்ரானிக் சர்க்யூட்ஸில் நம்ம கூட யூஸ் பண்ணுறது என்னன்னு சொன்னால் காமன் எமிட்டர் சர்க்யூட். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை எனக்கு. ஸோ நான் இதில் NP என்ன முதல்ல விளங்கப்படுத்துகிறேன். அதுக்கப்புறம் PNPயை விளங்கப்படுத்துகிறேன். ஸோ NPN. ஸோ நமக்கு தெரியும் NPN பொறுத்தவரையில் பேஸ் N, பேஸ் P, இவர் N, இவர் N. நான் D சந்தி எப்பயும் என்ன செய்யணும், முன்முக கோடல். D சந்தி எப்பயும் முன்முக கோடல். ஸோ Pயோட ப்ளஸ், Pயோட மைனஸ். அதுக்கப்புறம் BC சந்தி என்ன செய்யணும், BC சந்தினா இந்த சந்தி. ஸோ என்ன நான் மைனஸுக்கு கொடுக்கணும், ரிவர்ஸ் பயஸ். ஸோ வோல்டோட கூட்டுறதுக்காக அப்படி சரி. ஸோ இந்த கரண்டை நான் சொல்லுவேன் VBB. ஏன்னு சொன்னால் B சம்மந்தப்படுறதால, E சம்மந்தப்பட்ட E இது போடுவீங்க. இவர் யார், C சம்மந்தப்படுறதால CC. ஸோ இதுக்கு பிறகு கணக்குகள் சேர்ப்புகள் உங்களுக்கு விளங்கும். இது ஏன் போட்டேன்னு சொல்லி விளங்கும் கிளீனாக. இப்போதைக்கு நம்ம வோல்ட் அளவுநாயம், மின்னோட்ட நயம், வோல்ட் அளவுநாயம் இதை மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த சர்க்யூட் உங்களுக்கு விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். இது முன்முக கோடலையும் இது பின்முக கோடலையும் தொடுத்திருக்கிறேன். ஸோ இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், PNPக்கு சர்க்யூட்டை வரைஞ்சி காட்ட போகிறேன். ஸோ PNPன்னு சொன்னால் இது எமிட்டர், இது கலெக்டர், இது பேஸ். ஸோ உங்களுக்கு தெரியும் கலெக்டர் எமிட்டரும் Pயில் செஞ்சுருப்பாங்க. P, இது N. ஸோ இப்போ பாருங்கள், இந்த BE சந்தியை நான் என்ன செய்யணும்னு சொன்னால், BE சந்தியை நான் என்ன செய்யணும், எப்பயும் ஃபார்வர்ட் பயஸ். ஸோ ஃபார்வர்ட் பயஸ்ன்னு சொன்னால் P ப்ளஸோடையும் என்ன மைனஸோடையும் தொடுக்கும். ஸோ இதுக்கு அப்படியே தலைகீழாக வரப்போகிறாங்க. அதே மாதிரி இது DE சந்தி, DC சந்தி. இந்த சந்தி சியோட நான் என்ன செய்யணும், எப்பயும் நான் ரிவர்ஸ் பயஸ்ன்னு சொன்னால் என்ன செய்யணும். ஸோ நான் சியோட வந்து என்ன செய்யணும், நேர்முனையை தொடுக்கணும். நான் என்ன செய்யணும், நேர்முனையை தொடுக்கணும். ஸோ இப்போ உங்களுக்கு இது விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ PNP நான் எப்படி தொடுத்துன்னு விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை அழிச்சு கொண்டு ஸோ NPN வச்சுக்கொண்டு கணக்கு செய்யும். ஸோ ரொம்ப எதுக்கும் நீங்கள் வச்சுக்கொண்டு கணக்கு செய்யலாம், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதில் ஒரு பிரச்சனை உங்களுக்கு வரப்போகிறதில்லை. ஸோ இப்போ பாருங்கள், இந்த சர்க்யூட் நமக்கு என்ன இன்புட் சர்க்யூட், இது என்ன அவுட்புட் சர்க்யூட் உங்களுக்கு தெரியும். ஸோ இங்கேயும் 2 டெர்மினல் BE, அதே மாதிரி CE இங்கே 2 டெர்மினல் இருக்குது. ஸோ அதில் ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு வரப்போகிறது இல்லை. ரைட். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், முதலாவது GAயை பார்க்க போகிறேன். இதில் மின்னோட்ட விரியலாக்கம் அல்லது மின்னோட்ட நயம் பற்றி பார்க்க போகிறோம். சரிதானே. இப்போ இதில் முதலாவது என்ன, இதுக்கான சமன்பாடு என்ன, I out over I in. ஸோ இதில் பாருங்கள், ஸோ இங்கால போகிறவர் யார், IB உள்நோக்கி போவார். இப்போ IB என்ன உள்நோக்கி போவார், IB வெளிநோக்கி வருவார், IC உள்நோக்கி போவார். ஸோ அவுட்புட் கரண்ட் என்ன, IC ஓவர் இன்புட் கரண்ட் என்ன, IB. சர்க்யூட்டை பார்த்தா விளங்கும். ஸோ இந்த நீங்கள் கரண்ட் டிரெக்ஷனை நீங்கள் எப்பயும் மாற்ற தேவையில்லை, உங்களுக்கு ஈஸியாக இருக்குது. சரிதானே. இப்போ பாருங்கள், உங்களுக்கு தெரியும் IE சமன் IC + IB. இது ஒரு வீதம்னா இது 99 வீதம்.
கிட்டத்தட்ட இந்த ரேசியோ எப்படி கூடும், கிட்டத்தட்ட 100 அதிகரிக்கும். இது கிட்டத்தட்ட என்ன செய்யும், 100 அதிகரிக்கும். இது இவரை விட இவர் 99 மடங்கு கூட, கிட்டத்தட்ட சரியான கணிசமான அளவு அதிகரிக்கும் 100. அப்ப மின்னோட்ட விரியலாக்கம் இதுக்கு இருக்குது. இதை நான் சரி போடுவேன். அதே மாதிரி நான் என்ன செய்யறேன்னு சொன்னா வோல்ட்டையும் எடுக்கப்படும். வோல்ட் எடுத்தேன்னு சொன்னா இப்ப பாருங்க, இப்போ வோல்ட் எடுக்க போறேன். வோல்ட் எடுக்கிறதுக்கு என்ன செய்ய போறேன், V out over V in. ஸோ உங்களுக்கு தெரியும் Vன்னு சொன்னா I into R, IC into R out over IB into R in. இதை நம்ம எப்படி எழுதலாம், IC over IB. இவரை நான் கொடுப்பேன் பீட்டான்னு குறிப்பேன், இவரை நான் என்ன குறிச்சேன் அல்பா, இவரை நான் பீட்டான்னு குறிப்பேன் ஒரு காரணத்துக்காக. ரைட், இது கிட்டத்தட்ட தெரியும் நமக்கு 100. இந்த ரேசியோ என்ன தெரியும், இது கிட்டத்தட்ட பிக்கு பீட்டாக்கு சமனாயிருக்கும். இது 100 அதிகரிக்குது. அப்போ இவர் நிச்சயமாக அதிகரிக்க போகிறார். அடுத்த வரையும் செக் பண்ணுங்க, R out over R in. ஸோ உங்களுக்கு தெரியும் இது ரிவர்ஸ் பயஸ், இதில் தடை என்ன மிக அதிகமாக இருக்கும் ஃபார்வர்ட் பயஸை விட. அப்போ இவரும் அதிகரித்து இவரும் அதிகரிக்கிறதால இந்த பெருமானம் என்ன செய்வார், நிச்சயமாக அதிகரிப்பார். நல்ல ஒரு வோல்டேஜ் கெயின் ஒன்று இருக்கும். அதே மாதிரி இவரை நம்ம ஜிபியை பார்த்தோம்னு சொன்னோம், எவ்வளோ பவர் கெயின் ஆகுதுன்னு சொன்னால் இவரை தெரியும் I²R எடுக்கும். I²Rன்னு சொன்னால் IC ஸ்கொயர்டு IB ஹோல் திங் ஸ்கொயர்டு இப்படி எழுதலாம். ஸோ உங்களுக்கு ப்ராக்டிஸ் வர வந்துரும்படி R in. உங்களுக்கு தெரியும் இது கிட்டத்தட்ட பீட்டாட வர்க்கம். ஸோ கணிசமான அளவு அதிகரிக்குது, கிட்டத்தட்ட 100 பீட்டா. ஸோ கணிசமான அளவு அதிகரிக்கும். அதே மாதிரி R அவுட் அதிகரிக்கும், இந்த பெருமானம் என்ன செய்யும், அதிகரிக்கும். இவ்வாறாக ஜிபியும் ஒரு கணிசமான அளவு அதிகரிக்கும். ஸோ இவருக்கு ஜிபியும் கணிசமான அளவு அதிகரிக்கிறதால ஸோ 3 அதிகரிப்பும் இவருக்கு இருக்குது. ஸோ சர்க்யூட்டில் பயன்படுத்துறதுக்கு 3 ரைட்டும் வரணும். ஸோ இவரும் சரி இவரும் சரி இவரும் சரி, இவருக்கு 2 சரி வந்திருக்கு, இவருக்கு 3 சரி வந்திருக்கு. ஆக மிக முக்கியமாக நான் யாரை பயன்படுத்துவேன் பொதுவாக எல்லா சர்க்யூட்லையும் காமன் எமிட்டர் சர்க்யூட். ஸோ இவங்க 2 பேரையும் பார்த்துட்டோம், ஒரு ஸ்க்ரீன்ஷாட் அடிச்சுக்கோங்க. ஸோ காமன் கலெக்டர் சர்க்யூட் உங்களுக்கு மிக முக்கியமாக தேவைப்படுறது காமன் எமிட்டர் சர்க்யூட் தான் எக்ஸாம்ஸில் கேட்பாங்க. ஸோ காமன் பேஸையும் காமன் சேகரிப்பானையும் அந்த அளவுக்கு கேட்குறதுல இந்த ஏன்னு சொன்னால் இது 3மே இதுக்கு கெயின். ஸோ மிக முக்கியமான மிக அதிகமாக நாம் இதை செய்வோம். கூடுதலாக எலக்ட்ரானிக் சர்க்யூட்டில் யாரை யூஸ் பண்ணணும்னு சொன்னால் ஏன்னா அது காரணம் இருக்குது, இவருக்கு இந்த 3 காரியங்களும் அதிகரிக்குது. மின்னோட்ட நயமாக இருக்கலாம், அழுத்த நயமாக இருக்கலாம், அதே மாதிரி பவர் நயமாக இருக்கலாம், பலு நயமாக இருக்கலாம். ஸோ நான் இப்போ இதை நோக்கி போகிறேன், இதெல்லாம் அழிச்சு கொண்டு வரேன், பார்த்துக்கோங்க. ரைட், அடுத்ததாக நம்ம போகிறது பொது சேகரிப்பான் சுற்று காமன் கலெக்டர் சர்க்யூட். நான் இதுலையும் அந்த 3 காரணியையும் நான் இங்கே அலசி ஆராய்வேன். GI GV GP. ஸோ இங்கே பாருங்க, நான் எப்பொழுதும் என்ன செய்வேன், BC சந்தி BE சந்தின்னு எடுப்பேன். உங்களுக்கு தெரியும் BC சந்தி எப்பொழுதும் என்ன, ரிவர்ஸ் பயஸ், பின்முக கோடல். ஸோ இது இந்த NPN பொறுத்தவரையில் இந்த BP மாதிரி இருக்கும், மற்ற ரெண்டும் N. ஸோ N டைப் செமிகண்டக்டர், இது P டைப் செமிகண்டக்டர். உங்களுக்கு தெரியும் ரிவர்ஸ் பயஸ்ன்னு சொன்னால் என்ன செய்யணும், ஸோ இது நேர்முனை மாதிரி இதோட மறைமுனையை தொடுக்கணும். ரைட், இது ஓகே. அடுத்தது BE சந்தி. ஸோ உங்களுக்கு தெரியும் இதை ஃபார்வர்ட் பயஸ், எப்பயும் BE சந்தி என்ன, ஃபார்வர்ட் பயஸ். ஸோ N மறைமுனை மாதிரி. ஃபார்வர்ட் பயஸ்ன்னு சொன்னால் என்ன, மறைமுனையோடையும் நேர்முனையோடையும் தொடுக்கும். ஸோ அதில் எந்த மாற்றமும் இல்லை, விளங்கி இருப்பீங்க. ஸோ இப்போ ஓகே, இந்த சர்க்யூட்டை வரைஞ்சாச்சு. இப்போ உங்களுக்கு தெரியும் இதில் IB மின்னோட்டம், ஸோ இதில் உள்நோக்கி IC மின்னோட்டம், வெளிநோக்கி IE மின்னோட்டம். ஸோ இந்த சர்க்யூட் இன்புட், இந்த சர்க்யூட் அவுட்புட். ஸோ இவருக்கான இதை பார்ப்போம். இங்கே பாருங்கள், ஸோ இங்கே தான் க்ளீனாக பார்க்கணும். இது ஏன் நம்ம அதிகமாக பயன்படுத்துகிறோம் இல்லைன்னு இப்போ உங்களுக்கு விளங்கும். ஸோ GIயை பார்க்குறேன். ஸோ அவுட்புட் கரண்ட் என்ன, IE. அதே மாதிரி இன்புட் கரண்ட் என்ன, IB. ஸோ கணிசமான ஒரு அதிகரிப்பு இருக்குது. ஏன்னு சொன்னால் இவர் 100 வீதம் சொன்னால் இவர் 1 வீதம். ஸோ 100 மடங்கால அதிகரிக்குது. அப்போ GI அதிகரிப்பு இருக்குது. GI ஓகே. அடுத்தது என்ன பார்க்க போகிறோம், வோல்டேஜ்
நயம் பார்க்க போகிறோம். வோல்டேஜ் நயம் தெரியும் உங்களுக்கு, எப்படி எழுதலாம், இந்த ரேஷியோ தர ஆர் அவுட் ஓவர் ஆர் இன். உங்களுக்கு இங்கே பாருங்க, இது அதிகரிக்குது, இந்த ஃபார்முலா தான் இங்கே இருக்குது, ஐ ஓவர் ஐபி, அது அதிகரிக்குது 100 ஆள். ஆனால் ஆர் அவுட் ஓவர் ஆர் இன் இது வரைக்கும் நம்ம பார்க்காத ஒரு சின்ன பிரச்சனை வருது இங்கே. ஏன்னு சொல்லுங்க பாப்போம். இது வந்து ஃபார்வர்ட் பயஸ், அவுட்புட் வந்து ஃபார்வர்ட் பயஸ், ரிவர்ஸ் பயஸ் அதிகம். ஸோ இன்புட்ல வந்து தடை அதிகம், கீழே வந்து இது என்னது ரிவர்ஸ் பயஸ்ல தொடுக்கப்பட்டிருக்குது, தடை அதிகமாக இருக்கிறதால இந்த இது கணிசமான அளவு குறையும். ஆக ஜிவியில் ஒரு குறைவு ஏற்படும். இப்போ ஜிவியில் குறைவு இருந்தால் கண்டிப்பாக ஜிபியிலையும் குறைவு இருக்கும். இது எப்படி எழுதலாம்னு சொன்னால் ஐ ஸ்கொயர்ட் ஆர். ஸோ அவுட்புட் இன்புட் கரண்ட் ரேஷியோ தர ஆர் ஓவர் ஆர் இன். ஸோ இதே கேஸ் திரும்பி கீழே வருது. ஸோ இந்த ரேஷியோ குறையும். ஸோ இது அதிகரித்தாலும் இது கணிசமான அளவு குறையிறதால இதுவும் குறையும். ஸோ கொமன் கலெக்டர் சர்க்யூட்டில் வந்து இது ரெண்டும் குறையிறதால இவரை நம்ம பொதுவாக எல்லா இடங்களுக்கும் பயன்படுத்த மாட்டோம். கொமன் கலெக்டர் சர்க்யூட்டை பொதுவாக எல்லா இடங்களுக்கும் பயன்படுத்த மாட்டோம். கொமன் கலெக்டரை விட கொமன் பேஸ் நல்லம், கொமன் பேஸை விட கொமன் எமிட்டர் நல்லம். இவர் தான் சிறந்த சர்க்யூட். ஸோ இந்த சர்க்யூட் மூணையும் வரைங்க, ஜிஐ ஜிவி ஜிபி மூணையும் தொடர்பெடுதுங்க. சர்க்யூட்டில் பேட்டரி எப்படி குறிக்கிறது, மின்னோட்டம் எப்படி போகுதுன்னு பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் இன்றைய பாடம். டிரான்சிஸ்டரை நம்ம எப்படி பொது சுற்றுகளில் பயன்படுத்துகிறோம், ஏன் வந்து கொமன் எமிட்டர் அதிகமாக பயன்படுத்துகிறோம்ன்றது பூரண விளக்கம் உங்களுக்கு விளங்கும். ஸோ மிக இலகுவான ஒரு பாடம், இலகுவாக விளங்கிக்கோங்க. ஸோ இதில் திருப்பி பாருங்க, உங்களுக்கு விளங்கணும்னு சொன்னால் இன்னொருக்கா பாருங்கள், நிச்சயமாக விளங்கும். ஸோ இது என்ன செய்யுங்க, உங்களுக்கு பிரயோசனப்பட்ட மாதிரி இன்னொருத்தருக்கு கண்டிப்பாக பிரயோசனம் பண்ணி செய்யுங்க, ஷேர் பண்ணுங்கள். இன்னொருத்தருக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, இது சொல்லிக் கொடுங்க. இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ச்சியான வீடியோக்கள் எதிர்பாருங்கள். வணக்கம், நன்றி.